Hello, welcome back to your favorite choice channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நாளாக ஆச்சு நான் வீடியோலாம் செஞ்சு போஸ்ட் போடுறது எல்லாமே. பிகாஸ் நான் ரீசெண்டாக ஒரு ஒர்க்கில் ஜாயின் பண்ணேன். ஸோ பார்ட் டைமாக ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் ஒரு நாள் லீவ் கிடச்சிருக்கு. ஸோ தான் நான் வீடியோவில் ஜம்ப் பண்ணிட்டேன். சரி, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வீடியோ செய்யறதுக்கு உக்காந்துருக்கேன். ஸோ யார் யார் இன்னும் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காம இருக்காங்களோ ப்ளீஸ் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்போது என்னோட லாஸ்ட் ஒரு வீடியோ நான் போட்டேன். ஃபுட் ரிவ்யூ ஓஜா கிரன்ச்சி இக்கம் பிலிஸ். அந்த வீடியோ நான் செஞ்சுருப்பேன். நீங்கள் பாருங்கள். நான் ரிவ்யூ பயங்கரமாக செஞ்சுருப்பேன். முக்கால்வாசி எடிட்டும் நல்லா செஞ்சுருப்பேன். ஐயோ. அப்புறம் ஓகே, இன்னைக்கு உள்ள டைட்டில் என்ன கதை? நான் பேரநார்மல் கேம் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ நான் பேரநார்மல் கேம் செய்யலை, சொல்ல போகிறேன். ஸோ இந்த கேம் எப்படி விளாடுறது, எப்படி அந்த டிமன் கூட பேசுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த கேமோட பேர் என்னன்னா 3 AM Ghost Pepper Challenge. ஸோ இதுதான் இந்த கேமோட பேர். ஸோ 3 AM Ghost Pepper Challenge. ஸோ ஓகே, இந்த கேம் என்ன விளாட்டுனா இது பேய் கூட கம்யூனிகேட் பண்ணுறது ஒரு கேம். இந்த கேம் நம்ம பேய் கிட்ட பேச மாட்டோம். நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேச மாட்டோம். நடுவில் டோர் இருக்கும். ஸோ அந்த டோர் வழியாக தான் அந்த ஹியூமனும் அந்த டிமன் கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த டிமனும் இந்த ஹியூமன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த ஒரு பேப்பர் மூலியமாக தான் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இந்த கேம் விளாடணும் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த கேம் இப்படி விளாடணும். நான் பிஃபோர் 3 AM எல்லாமே ஜாமான்லாம் செட் பண்ணணும். அந்த ரூம் அந்த தேவையை அந்த கேம் அந்த டிமன் கூட இருக்கணும்னா விளாடணும்னா ஒரு ரூம் யாருமே இருக்கக்கூடாது. ஒரு ரூம், அந்த ரூம்ல யாருமே தங்கி இருக்கவே கூடாது. எம்டியா இருக்கும் அந்த ரூமு. அப்புறம் எல்லாமே பேப்பர், ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு பேன், அண்ட் தென் கேண்டில், மேட்ச் பாக்ஸ் அண்ட் லைட்டர். ரெண்டுத்துல ஒன்று இல்லை, மேட்ச் பாக்ஸ் இல்லைன்னா லைட்டர், ரெண்டுத்துல ஒன்று. ஸோ இந்த ஜாமான்லாம் இருக்கணும். ஸோ 3 o'clock முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜாமான்லாம் செட் பண்ணோம். கேண்டெல்லாம் ஏற்றி வச்சுட்டு, அப்புறம் பேப்பர் பேன்லாம் ரெடியாக வச்சுட்டு, அந்த டோருக்கு கீழே ஒரு சந்து இருக்கணும். அப்போ தான் பேப்பர் உள்ளே தள்ள முடியும், செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பேப்பர் உள்ளே அந்த அடுத்த ரூம் செலக்ட் பண்ணால் தான் அந்த ரூம்லேருந்து அந்த பேப்பர் வரும். ஸோ அந்த பேப்பர் மூலிமா தான் அந்த டிமன் பார்ப்போம். ஸோ மணி 3 ஆச்சா, எல்லா லைட்டும், வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணணும். அந்த ரூமும் சேர்த்து எல்லா லைட் எல்லாமே ஆஃப் பண்ணணும். வீட்டில் இருக்கு ஒரு லைட் கூட எரியக்கூடாது. அந்த கேண்டில் மட்டும்தான் எரியும். ஓகே, ஸோ இந்த பேய் கூட டிமன் கூட பேசுறதுக்கு மொத்தம் 3 கேள்வி மட்டும்தான். 3க்கு மேலேயும் இருக்கக்கூடாது, 3க்கு கீழேயும் இருக்கக்கூடாது. ஸோ 3 கேள்வி மட்டும்தான் அதுக்கிட்ட கேட்க முடியும். ஸோ அப்போ ஆரம்பிக்கணும். பேப்பரில் பெருசாக எழுதணும். சின்னதாக எழுதணும், அதுக்கு கண்ணு தெரியாது. ஸோ அந்த பேப்பர் பெருசாக எழுதணும் அந்த கொஸ்டினை. ஸோ அது நம்ம எழுதிட்டு பிறகு அந்த கொஸ்டினை அந்த பேனோட சேர்த்து பேப்பரோட சேர்த்து அப்படி கீழே அது தள்ளிட்டு வெயிட் பண்ணுவோம். ரொம்ப ஃபுல்லாக தள்ளக்கூடாது, பாதியிலே. ஸோ அப்போ தெரியணும்ல அது எடுத்துச்சா இல்லையான்னு. ஸோ அது பிறகு அது பாதியிலே வச்சிட்டோம்ல, பாதியில அந்த பேப்பரை வச்சுட்டு ஸோ அதை இழுத்துட்டு போவான் பேப்பர். ஸோ நம்மளுக்கு தெரியும், ஓகே அது இருக்குது. ஸோ அது பேப்பர் இருக்குது. ஸோ அது கொஸ்டினுக்கு பதில் சொல்ல போதாது. ஸோ பதில் சொல்லிட்டு பிறகு அந்த பேப்பர் திரும்பி வரும். அதுவும் செலி பண்ணுவோம். அந்த கீழே அந்த சந்தில் செலி பண்ணிட்டு ஸோ நம்மளும் எடுப்போம், படித்து பார்ப்போம். அப்போ அதுவும் கேள்வி கேட்கும், நம்மளும் கேள்வி மாற்றி கேட்டுட்டு இருப்போம். ஸோ அந்த 3 கேள்வி முடிஞ்சோன்னு இந்த கேம் பண்ணலாமா கேட்கணும். அதுக்கிட்ட மச்சம்
எப்படின்னா வந்து லைக் ஓஜா பாட், அப்புறம் இந்த சாரி சார்லி, அப்புறம் தி ஸ்பிரிட் ஆஃப் த காயின் ஆல் சேம். நம்ம அது கூட கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ நம்ம எப்படி இந்த கம்யூனிகேஷனை எண்ட் பண்ணுறது வந்து குட் பை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதேமாரி நம்ம இவங்ககிட்ட வந்து முறையாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம இவங்ககிட்ட வந்து சொல்லணும், நான் வந்து இந்த கேமை நான் குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னு. இஃப் அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருச்சுன்னா அது உங்களோட நல்ல நேரம். இஃப் வந்து அது வந்து இல்லை ஸ்டில் சம்பவம் பண்ணலாம், நான் உங்க கூட நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வந்து நீங்கள் அது ஒரு பேட் லக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேம் வந்து நமக்கு நான் யூடியூப் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப இந்த யூடியூபர்ஸ் தான் இந்த கேம் ரொம்ப விளையாடுவாங்க. சில பேர் வந்து மச்சான் அது உண்மையாகவும் செய்கிறாங்க, ஃபேக்காகவும் செய்கிறாங்க. நான் ஒரு யூடியூப்பர் நான் பார்த்தேன், அதில் ரெண்டுமே கேர்ள்ஸ். இந்த கேம் ரூல்ஸ் வந்து எப்படின்னா வந்து எல்லா லைட்டும் அடிச்சுக்கணும். ஆனால் வந்து இவங்க எந்த லைட்டும் அடிக்கல, அவங்க இந்த கேம் விளாண்டாங்க. ஆனால் வந்து அந்த எண்டில் வந்து அவங்க கூட ரெண்டு கேர்ள்ஸ், அந்த ஒரு கேர்ள் வந்து காண போயிட்டாங்க, ரூம்ல இருக்காங்க. என்னை காப்பாற்ற கற்றுட்டுறாங்களாம். ஸோ லைக் அப்புறம் கதவு திறக்குது அப்படின்னு முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ ஹேண்ட் ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு யூடியூப்பர் நான் பார்த்தேன், அந்த யூடியூப்பர் அப்படி ரியலாக இருந்துச்சு, அவரோட தான் ரியலாக இருந்துச்சு. அவரோட ஒரு ப்ரௌன் பேப்பரில் வந்து எல்லா லைட்டும் ஆஃப் ஆச்சு, ஒன்லி இஸ் கேண்டில் அண்ட் கேமரா லைட் மட்டும்தான், அது மட்டும் தான், அந்த 2 லைட் மட்டும் தான் இருந்துச்சு. மற்ற எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணாங்க. அதேமாரி அவர் செஞ்சார், அழகாக முறையாக அந்த கேம் முடிச்சார். அவர் அழகாக அந்த பேய் கூட கம்யூனிகேட், அந்த கேள்வி எல்லாமே அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவர் சொன்னார். எதுவுமே வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லியாலாம் சொல்லலை, எல்லாமே மரியாதையோடய அதுக்கிட்ட பேசியிருந்தார், கேள்வி கேட்டிருந்தார். ஸோ எதுவுமே வந்து அது மனசு வலிக்கிற மாதிரியோ எந்த ஒரு கேள்வியோ அவர் சொல்லவே இல்லை, எழுதவும் இல்லை. சிம்பிளாக கேட்டு முடிச்சிட்டாரு, எதுக்குடா அப்படின்னு. ஸோ இதான் இந்த கேம். ஸோ தயவு செய்து இந்த கேம் நீங்கள் விளாடாதீங்க. நான் சொல்கிறேன், நான் திரும்ப சொல்கிறேன், நான் இது வரைக்கும் நான் போட்ட பேர் நம்ம கேம்லாம் வந்து போட்டிருக்கேன். ஸோ தயவு செய்து நீங்கள் விளாடணுன்னு ஆசைப்படாதீங்க. இஃப் நீங்கள் விளாடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளே வித் யூ ஓன் ரிஸ்க், நான் தான் சொல்லுவேன். தயவுசெய்து இந்த கேம் நீங்கள் விளையாடணும் அப்படின்னு நினைக்காதீங்க, கனவுல கூட நினைக்காதீங்க. நான் தான் சொல்லுவேன், நான் இப்படி தான் நான் வந்து கதையை சொல்லுவேன், ஆனால் நான் விளையாட மாட்டேன். எதுக்கு சும்மா இருக்கிறதா அதை போயிட்டு கூப்பிட்டுக்கிட்டு, எதுக்கு சும்மா இருக்குது அதை கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது, அது சும்மா இருந்து இருக்கு, ஏன் நம்ம போய் ஓட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அது வேலையை அதே பார்த்துக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான், சிம்பிள். So that's all my video today. So அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். So signing off.